அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தைப்பூசம் 2025 முருகப்பெருமானை ஆறுமுகன் என்று கூறுவதுண்டு. அவருக்கு 6 முகங்கள் இருப்பதினால் அந்த பெயர் வந்தது. அதனாலேயே முருகப்பெருமானுக்கு 6 என்ற எண் மிகவும் உகந்த எண்ணாக கருதப்படுகிறது. மேலும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாக கூறப்படக்கூடிய தைப்பூசம் நெருங்கி வருகிறது. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பலரும் 48 நாட்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பழனிக்கு சென்று பழனி தண்டாயுதபாணியை வழிபாடு செய்வார்கள். 48 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட வெறும் 6 நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்தாலே முருகப்பெருமானின் அருளை நிச்சயமாக பெற முடியும். அந்த விரத முறையை எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். விரதம் இருப்பது என்பது இறைவனின் அருளை பெறுவதற்குரிய வழிமுறை. மேலும் இதன் மூலம் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக திகழும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்படுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல்கள், ஆசைகள் இருக்கும். அது நிறைவேற வேண்டும் என்ற பட்சத்தில் இறைவனை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வோம். அப்படி முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாகத்தான் தைப்பூசம் திகழ்கிறது. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளைதான் தைப்பூசம்னு சொல்றோம். இந்த வருடம் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் ஆலயங்களிலும் கொடியேற்றம் என்பது நடைபெற்று தைப்பூச நாளன்று திருவிழா போல் கோலாகலமாக கொண்டாடப்படும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. இந்த விரத முறையை பலரும் பல விதங்களில் மேற்கொள்வார்கள். 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் அல்லது தைப்பூச நாளன்று மட்டும் விரதம் இருப்பது. அதைப்போல் முருகப்பெருமானுக்குரிய உகந்த 6 நாட்கள் நாம் விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்யலாம். இப்படி 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி விரதத்தை தொடங்கணும். அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால் அது கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். அன்றைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமா குளிச்சிட்டு வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி, ஊதுபத்தி போன்றவற்றை காட்டிவிட்டு தங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமா வைங்க. பால், பழம், பேரிச்சம்பழம், கல்கண்டு, ஏலக்காய் இப்படி எது இருக்கிறதோ அதை வைத்து முருகப்பெருமானின் மந்திரமான சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். இதைப்போல் மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த சரவண பவ மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்க. இந்த 6 நாட்களுமே உடல்நலம் சீராக இருக்கிறவங்க ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடுங்க. மற்ற நேரத்தில் விரதமா இருங்க. இல்லை அப்படின்னா ஜூஸ் மட்டுமே குடித்து இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். உடல் நலத்துல பாதிப்பு இருப்பவர்கள் ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் இருந்து மற்ற 2 வேளையும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த விரத நாட்கள்ல முருகப்பெருமானின் மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கணும். யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது, எந்த கெட்ட வார்த்தையும் உபயோகப்படுத்தக்கூடாது, பகலில் உறங்கக்கூடாது, அசைவம், மது, புகைன்னு எதையும் சாப்பிடக்கூடாது. தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. கேளிக்கை விஷயங்கள்ல மனதை ஈடுபடுத்தாம ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல மனதை ஈடுபடுத்தி முருகப்பெருமான தொடர்ச்சியா நினைக்கணும். தைப்பூச நாள் வரைக்கும் இந்த முறைப்படி நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே முருகனின் அருளால நிச்சயமா நிறைவேறும். இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், உங்கள் குலதெய்வத்திற்குரிய வசிய சாம்பிராணி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.